வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ள நான் தீபிகா சிவானந்தன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அமலில் உள்ள ஊரடங்கு நீடிப்பா வெள்ளியன்று தீர்மானம். மேலும் 4484 பேருக்கு கொரோனா. இலங்கையில் மொத்த கொரோனா தொற்று 4 லட்சத்தை கடந்தது. திடீரென அதிகரித்தது சீனி விலை. கையை விரித்தது அரசாங்கம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண பொதி. திடீரென இடமாற்றம் செய்யப்பட்ட ரிசாட் பதியுதீன். நடிகர் விவேக் மரணம் தொடர்பான புகாரை விசாரணைக்கு ஏற்றது தேசிய மனித உரிமை ஆணையம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மழைநீர் சேகரிப்பு குழாய் சீரமைப்பின் மண் சரிந்து விபத்து. நையீரியா ராணுவ பயிற்சி பள்ளியில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு. 2 அதிகாரிகள் பலி. தாலிபான் தலைவருடன் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் ரகசிய சந்திப்பு. சூர்யாவை தொடர்ந்து பிக்பாஸ் பிரபலங்களுக்கு உதவும் சிவகார்த்திகேயன். 69வது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ் மக்களின் கேப்டன் விஜயகாந்த். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி. இந்திய அணி பேட்டிங். உலக இளைஞர் கைப்பந்து தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி. நாட்டில் அமலில் உள்ள ஊரடங்கு நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து வெள்ளிக்கிழமை தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் நாளை மறுநாள் நடக்கும் பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசில குணவர்த்தன இதனை கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறியுள்ளார். மேலும் 4484 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை வரை தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,98,801 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த பரிசோதனைகளில் தாமதமான முடிவுகளில் மேலும் 4484 பேருக்கு தொற்று உறுதியானதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,03,285 அதிகரித்துள்ளது. அதன்படி கோவிட் தொற்று பரவலின் ஆரம்பத்திலிருந்து 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட உலகின் 60வது நாடாக இலங்கை மாறியுள்ளது. சீனியின் விலை திடீரென அதிகரித்த நிலையில் தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் இன்று சீனி கிலோ ஒன்றின் விலை 210 ரூபாய் வரை திடீரென அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தில் சீனி விலை 160 ரூபாவாக காணப்பட்டது. எனினும் திடீரென 50 ரூபாவினால் விலை உயர்ந்துள்ளது. எனினும் இவ்வாறு சீனி விலையின் திடீர் உயர்வுக்கு தம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்று பாவனையாளர் அலுவல்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண பொதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையினரின் ஆலோசனையின் பேரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரம் 10,000 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பொதிகளையே இவ்வாறு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு அமைய செயற்படுமாறு பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் இதுவரை இருந்த சிறைச்சாலையில் இருந்து மற்றொரு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிசாட் பதியுதீன் சிறைச்சாலை மருத்துவர் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் பின்னணியில் ரிசாட் பதியுதீன் சிறைக்கூட இடமாற்றமும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் விவேக் மரணம் தொடர்பான புகாரை தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு எடுத்துள்ளது. நடிகர் விவேக் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி திடீர் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது இந்த திடீர் மரணம் அவரது ரசிகர்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த திரையுலகையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இறப்பதற்கு 2 நாட்கள் முன்னதான் அவர் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு மக்களுக்கிடையில் அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளார். அடுத்த நாள் மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக் அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 17 அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதால் விவேக் மரணமடைந்துள்ளதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் விழுப்புரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனுவை தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் மழைநீர் சேகரிப்பு குழாய் சீரமைப்பில் மண் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. மழைநீர் சேகரிப்பு குழாய் சீரமைப்பில் மண் சரிந்து விழுந்தது. இதில் 3 பேர் சிக்கிக் கொண்டனர். இதில் 2 பேர் மீட்கப்பட்டுள்ளனர்.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் 20 அடி ஆழம் கொண்ட மழைநீர் சேகரிப்பு குழாய் சீரமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. அப்போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 3 பேர் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் போராடி 2 பேரை மீட்டுள்ளனர். மேலும் ஒருவரை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நையீரியாவில் ராணுவ பயிற்சி பள்ளியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அந்நாட்டின் கடுனா மாகாணத்தில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளிக்குள் நேற்று துப்பாக்கியுடன் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் சில அதிகாரிகள் படுகாயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய பயங்கரவாதிகள் ஒரு அதிகாரியை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றுள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது எந்த பயங்கரவாத குழு என்பது குறித்தும் கடத்தப்பட்ட அதிகாரியை மீட்பது குறித்தும் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தாலிபான் தலைவருடன் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் ரகசிய சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். தாலிபான் தலைவரை அமெரிக்க உளவுத்துறை தலைவர் வில்லியம் பர்னஸ் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து அந்நாட்டை தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாலிபான்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள தங்கள் நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்கும் நடவடிக்கையில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்காக காபூல் விமான நிலையத்தை அமெரிக்க படையினர் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் தாலிபான் தலைவர்களில் முக்கிய நபரான முல்லா அப்துல் கானியை அமெரிக்க உளவுத்துறையின் தலைவர் வில்லியம் பர்னஸ் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இந்த ரகசிய சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா மற்றும் பிற நாட்டு மக்களை வெளியேற்றுவதில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பின்னரும் கால அவகாசத்தை நீடிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து உளவுத்துறை தலைவர் வில்லியம் பர்னஸ் தாலிபான் தலைவருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சூர்யாவை தொடர்ந்து பிக் பாஸ் பிரபலங்களுக்கு சிவகார்த்திகேயன் உதவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் சிவகார்த்திகேயன் பிக் பாஸ் பிரபலங்களான தர்ஷன், லோஸ்லியாவிற்கு உதவ இருக்கிறார். கூகுள் குட்டப்பா இப்படத்தில் பிக் பாஸ் பிரபலங்களான தர்ஷனும் லோஸ்லியாவும் ஜோடியாக நடித்துள்ளனர். இப்படத்தை இயக்குநர் KS ரவிக்குமார் தயாரிப்பதோடு தர்ஷனின் தந்தை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். அறிமுக இயக்குநர்கள் சரவணன், சபரி ஆகியோர் இப்படத்தை இயக்கியுள்ளனர். இவர்கள் இருவரும் இயக்குநர் KS ரவிக்குமாரிடம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஆகஸ்ட் 3ஆம் தேதி சூர்யா வெளியிட்டுள்ளார். தற்போது இப்படத்தின் டீசரை ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடிகர் சிவகார்த்திகேயன் தனது சமூக வலைதள பக்கத்தில் மாலை 5:30 மணிக்கு வெளியிட இருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். 69வது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ் மக்களின் கேப்டன் விஜயகாந்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சினிமா ஆசையால் கோடம்பாக்கம் நோக்கி படையெடுத்து வரும் கோடிக்கணக்கான இளைஞர்களில் ஒருவராக மதுரையில் இருந்து சென்னை வந்தடைந்துள்ளார். சினிமாவில் நிறம் முக்கியமாக கருதப்பட்ட காலகட்டத்தில் தன்னுடைய நிறத்திற்காகவே பல கேலிகளையும் கிண்டல்களையும் சந்தித்துள்ளார். அந்த கிண்டல்களை சவால்களாக ஏற்று தன்னுடைய உழைப்பை மூலதனமாக கொண்டு பின்னாட்களில் நூற்றுக்கணக்கான ரசிகர்களின் மனங்களை வென்றெடுத்துள்ளார். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்தது, பல புதிய இயக்குநர்களை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது என விஜயகாந்த் மற்றவர்களுக்கு உதவியது ஏராளம். ஒரே ஆண்டில் அதிகப்படியான படங்களில் நடித்தது, போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அதிகமாக நடித்தது உள்ளிட்ட சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் இவர். இந்நிலையில் இன்றைய தினம் தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் கேப்டன் விஜயகாந்த். அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள வாழ்த்து குறிப்பில் தேமுதிக நிறுவனரும் தமிழ் மக்களின் அன்புக்குரிய கதாநாயகருமான நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நீண்ட நாட்கள் உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ அவரது பிறந்த நாளில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்ய உள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் நாட்டிங்ஹாமில் நடந்த முதலாவது டெஸ்டில் கடைசி நாளில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தும் மழை புகுந்து கெடுத்துவிட்டது. அந்த டெஸ்ட் டிராவில் முடிந்துள்ளது.
இதைத் தொடர்ந்து லண்டன் லாட்ஜில் நடந்த இரண்டாவது டெஸ்டில் இந்தியா 151 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை புரட்டியெடுத்ததோடு தொடரிலும் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸில் உள்ள ஹெட்டிங்லே மைதானத்தில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார். இதன்படி இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தொடங்க உள்ளது. முன்னதாக லீட்ஸ் ஹெட்டிங்லே மைதானத்தில் இந்திய அணி இதுவரை 6 டெஸ்டில் விளையாடி 2 வெற்றியும் 3 தோல்வியும் 1 டிராவும் சந்தித்துள்ளது. இங்கு கடைசி 2 டெஸ்டுகளில் இந்தியா வெற்றி பெற்றிருப்பது கூடுதல் நம்பிக்கையை தருகின்றது. 2002ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி 628 ரன்கள் குவித்தது சிறப்பம்சமாகும். இங்கிலாந்து அணி இங்கு கடைசியாக விளையாடிய 10 டெஸ்டுகளில் 4 வெற்றி 5 தோல்வி 1 டிரா கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக இளைஞர் கைப்பந்து தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. உலக இளைஞர் கைப்பந்து தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. 17வது உலக இளைஞர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் பங்கேற்றுள்ள 16 அணிகள் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 25-17, 23-25, 25-21, 26-24 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவை வீழ்த்தி போட்டியை வெற்றியுடன் தொடங்கியது. இந்திய அணி இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் போட்டியை நடத்தும் வலுவான ஈரானை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்வாசல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளைய தினம் செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.